வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான வட்டி விகிதங்கள். அதாவது இந்த டிசம்பர் 1 ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப என்ன வட்டி விகிதங்கள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அண்ட் அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ், அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து வட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிளும் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேமிக்கிற பணத்தை நம்ம வீட்டிலே வச்சுருந்தோம்னா நம்ம பணம் நிச்சயமாக வளராது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். அண்ட் அதில் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ அதில் நமக்கு என்ன வட்டி கிடைக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி கோல்டு டீட்டெயில்ஸும் அண்டு நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், மணி சேவிங் டிப்ஸ், பிளான்ஸ் அந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு வரும். அண்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கனரா பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். கனரா பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து நமக்கு டிசம்பர் 1 2024 அன்னையிலேருந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்க்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற வட்டி விகிதங்கள் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு இதுலேருந்து ஒரு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அண்டு நிறைய பேர் வந்து இப்போ ரிட்டையர்ட் பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போவாங்க. பிகாஸ் இதில் வந்து வட்டி வந்து நமக்கு வருமானமாக கிடைக்கும். ஸோ ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஓரளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இன்றைக்கி கனரா பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை ஒன் டைம் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டியை வருமானமாக நம்ம பெறலாம். அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட், நீங்கள் கனரா பேங்க்கில் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கும் கீழே வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட் ஆகிடும். ஸோ அதுக்கான வட்டி விகிதங்கள் வேறு. ஸோ 3 கோடி ரூபாய்க்கு கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். அண்ட் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிறத விட கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டு குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் கம்பல்சரி கொடுக்கணும். அண்டு டிடிஎஸ் வந்து நமக்கு டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். ஏன்னா நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அந்த வருமானத்துக்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 10% வந்து உங்களுக்கு கிடைக்கிற வட்டியிலேருந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. கிடைக்கிற வட்டி அமௌண்ட்லேருந்து 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அண்டு லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கு வந்து லோன் கிடைக்கும். 80 to 90% வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்டு ப்ரீமெச்சூர் க்ளோஷர், இன்கேஸ் நீங்கள் ஒரு டென்யூர் சூஸ் பண்ணிடுறீங்க, அதிலேருந்து முன்னாடியே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி க்ளோஸ் பண்ணலாம். பட் அந்த ப்ரீமெச்சூர் க்ளோஷர் வந்து நம்ம பண்ணுறப்ப பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது.
அதாவது நமக்கு 1% அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்லேருந்து நமக்கு 1% வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பெனால்ட்டி சார்ஜஸாக அவங்க எடுப்பாங்க. அண்டு நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஒரு நமக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு வட்டி வந்து கிடைக்குதுன்னு. அந்த வட்டியை வந்து நம்ம ஆப்ஷன் படி சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாதம் வேணுமா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா நம்ம மெச்சூரிட்டி பீரியட் நீங்கள் சூஸ் பண்ணுற, இப்போ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக நீங்கள் டெபாசிட் பண்ண பணத்தையும் வட்டியும் சேர்த்து வாங்குறது. அது வந்து மெச்சூரிட்டி அப்போ வாங்குறது. அதில் வந்து நமக்கு குமுலேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. வட்டியை நம்ம வாங்காதனால வட்டியெல்லாம் சேர்ந்துட்டு வரும். ஸோ அந்த வட்டிக்கும் நமக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அதனால் குமுலேட்டிவ் ஆப்ஷன், அதாவது மெச்சூரிட்டி அப்போ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் வட்டி வந்து கொஞ்சம் கிடைக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. இப்போ நம்ம என்னென்ன டென்யூர் இருக்குது அண்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். 7 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கும் 4%, சீனியர் சிட்டிசனுக்கும் 4% கொடுக்குறாங்க. அண்டு 46 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.25%, சீனியர் சிட்டிசனுக்கு அதே 5.25% கிடைக்கும். 91 நாள்லேருந்து 179 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு 5.5%, ஜென்ரல் சிட்டிசனுக்கும் 5.5% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கும் 5.5% வந்து கிடைக்கும். அண்டு 180 நாள், அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் 180 டேஸ்க்கு மேலே டெபாசிட் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கூடுதல் வட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் ஒரே மாதிரியான வட்டி தான் கிடைக்கும். ஸோ 180 நாள்லேருந்து 269 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.15%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.65% வட்டி கிடைக்கும். 270 நாள்லேருந்து லெஸ் தென் 1 இயர் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.25 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 6.75%. ஒரு வருஷத்துக்கான எஃப்டி நீங்கள் போடுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.85%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% வட்டி கிடைக்கும். அண்ட் 444 டேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஃப்டி இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்லேயே நமக்கு அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். அண்ட் இது இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 444 டேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% வட்டி கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேலேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.85%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% வட்டி கிடைக்கும். அண்ட் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.3% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.8% வட்டி கிடைக்கும். 3 வருஷத்துக்கு மேலே இருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.4%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.9% வட்டி கிடைக்கும். அண்ட் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.2% வட்டி கிடைக்குது. ஸோ இப்போ என்னென்ன வட்டி விகிதங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற டெபாசிட் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான டெபாசிட். ஏன்னா 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே லெஸ் தென் 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். ஸோ லெஸ் தென் 5 இயர்ஸ் அப்படிங்கும் போது நான் 4 வருஷம் டெபாசிட் பண்ணால் அதுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் குமுலேட்டிவ் ஆப்ஷன், அதாவது மெச்சூரிட்டி அப்போ நம்ம வந்து வட்டி வாங்கிக்கிறோன்னா எவ்வளோ கால்குலேட் பண்ண முடியும், நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி போட்டிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.4 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.9%. இப்போ நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டின்னு பார்க்கலாம். 25,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 4 வருஷம் முடிவில் உங்களுக்கு 8,520 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 9,185 ரூபா கிடைக்கும். இது வந்து வட்டி மட்டும் ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண அந்த பணமும் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ சேர்ந்து கிடச்சிரும். 50,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டி 17,040 ரூபா கிடைக்கும், அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு 18,370 ரூபா கிடைக்கும். 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 34,083 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 36,741 ரூபாவும் வட்டி கிடைக்கும். 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 4 வருஷத்தில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 1,02,251 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 1,10,223 ரூபா கிடைக்கும். 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 1,70,419 ரூபா அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 1,83,706 ரூபா வட்டியாக கிடைக்கும்.
8 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2,72,670 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 2,93,929 ரூபா வட்டியாக கிடைக்கும். 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 4 வருஷத்துக்கு 3,40,838 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும் 3,67,412 ரூபா கிடைக்கும். ஸோ இதுதான் வட்டி விகிதங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிடிஎஸ் கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். இதில் உங்களோட க்ரைட்டீரியா பொறுத்து டிடிஎஸ் அமௌண்ட் வந்து கட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கட் பண்ணுவாங்க. டிடிஎஸ் 10%. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.